நீ என்னடி ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு நிற்கிற? இன்னும் கல்யாணம் பொண்ணு மாதிரி. நம்ம அக்காவுக்கு தானே கல்யாணம், உனக்கா கல்யாணம்? ஏன் அவ மட்டும் தான் போடணுமா? வீட்டில் இருந்துச்சு, சரி ஆசையாக இருந்துச்சுன்னு எடுத்து போட்டேன். என்ன அப்போ ஏன் எனக்கு நல்லா இல்லையா? ஏய், நான் அப்படி சொல்லலை. கல்யாண பொண்ணுக்கு வாங்கினதுனா அதுக்குள்ளே நம்ம போட முடியுமா சொல்லு? அவள் தானே போடணும். இப்போதானே பேசி வச்சிருக்காங்க, அதுக்குள்ளே கல்யாணம் போகணுன்னு சொல்லிட்டேன். இது சும்மா ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் ஏற்கனவே. இது ஒன்றும் அவளுக்கு வாங்கினதில்ல, எனக்கு நான் சும்மா வாங்கி பார்க்கலான்னு வாங்கி பார்த்தேன். எல்லாருமே நிறையா பேர் இந்த மாதிரிலாம் போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே, அப்படி நாமளும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாங்கினேன். அழகா இருக்குண்ணா? ஏன் உன்னோட ரொம்ப அழகா இருக்குன்னு ஏதாவது பொறாமையா இருக்கா என்ன? ஏய், ஒழுங்கா பேசு. எனக்கு என்ன பொறாமை? ஏன்? ஓ, நீ ரொம்ப அழகுதான், நாங்கள் ரொம்ப அசிங்கமாக இருக்கோம், நீ ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருக்க, எங்களுக்கு ரொம்ப அப்படி பொறாம பொங்குது. போடி வேலையை பார்த்துட்டு. கேட்டால் என்ன சொல்கிறா பாரு. ஏய், சொல்லு சொல்லு, நான் எப்படி இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸில்? ரொம்ப அழகாக இருக்குண்ணா? போனா போது, நல்லா தான் இருக்கேன். அதானே, நீ அப்படியே நல்லபடியாக சொல்லிட்டாதான் இந்த ஊரே இடிஞ்சு விழுந்துடும். ஏய், ரெண்டு பேரும் இங்கே என்னடி பண்ணுறீங்க? ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் வேலையா? நான்லாம் ஒன்றும் பண்ணலம்மா, நான் சும்மா வெளியே போயிட்டு வந்தேன். இவ தான் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு, நான் உன்னோட ரொம்ப அழகா இருக்கேனா, உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காமா. ஆமாம், இது என்ன ட்ரெஸ்ஸு? நீ என்னடி கல்யாணம் போன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க? உங்கள் அக்காவுக்கு தானே இப்போ மாப்பிள்ளை பேசி வச்சுருக்கோம், அதுக்குள்ளே உனக்கு என்ன அதுக்குள்ளே கல்யாணம் ஆசை வந்துருச்சா? போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றுப்போ. இந்த வீட்டில் யாருமே என் மேலே பாசமே கிடையாது. என்னை பெற்றீங்களா இல்லை குப்பை தொட்டிலேருந்து எடுத்தீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இப்போ இந்த ட்ரெஸ்ஸு தானே வாங்கி போட்டேன், இப்போ என்ன எனக்கு கல்யாணமாக பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்டேன். ட்ரெஸ்ஸு போடுறதுக்குலாம் கல்யாண பொண்ணாக இருக்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணி நான் ஃபோன்லலாம் ஃபோட்டோ வைக்க போகிறேன், அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் வாங்கினேன். இப்படியே வாயெல்லாம் கிழிச்சு விட்ருவோம் பார்த்துக்க. என்ன உனக்கு அவ்வளோ வாய்? ரொம்ப பெரியத்தனமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் சும்மாவே நின்று வேடிக்கையவே பார்த்துக்கிட்டே இருங்க, ஒன்றுமே கேட்காதீங்க. என்னென்ன பேசிகிட்டு இருக்கா தெரியுதா இல்லையா? கண்ணு, ஏமா அம்மா திட்டுறாள்ல, நீ ஏன் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அந்த மாதிரி பண்ணணும்னா நீ ஒரு ரூமுக்குள்ளேயே போட்டு பார்த்துட்டு அங்கேயே கழட்டி வச்சுருந்துருக்கணும். இங்கே முன்னாடி பாரு, எல்லாரும் திட்டுறாங்கல்ல. நீங்களுமா அம்மா கூட சேர்ந்துட்டு பேசுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அந்த ட்ரெஸ் வாங்கி போட்டேன், இது ஒரு தப்பா? தப்புலாம் இல்லை, அவங்க சொல்கிறாங்கல்ல, அதனால சொல்கிறேன். நீ போட்டுக்கோ, என்ன பிரச்சனை? உங்ககிட்ட சொன்ன பாருங்க, என்னைத்தான் அடிக்கணும். வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாளுங்க, இன்னும் அவளுக்கு வேற கல்யாணம் வேற ஆக போகுது. அவள் போய் என்ன அங்கே போய் என்னென்ன செய்யலைன்னா என்ன திட்ட போகிறாங்களோ ஏது திட்ட போகிறாங்களோன்னு எனக்கு அது வேற ஒரு மாதிரி பக்குங்குது. இவளுங்க அதுக்கு மேலே பண்ணிட்டு இருக்காளுங்க. இவன் எங்கே போகிறா எங்கே வரானே தெரிய மாட்டேங்குது. இவன் என்னன்னா கல்யாண பொண்ணு மாதிரி துணியெல்லாம் வாங்கி போட்டுட்டு இவன் நின்றுட்டு இருக்கிறா. எல்லாருக்கும் முன்னாடி இவங்க கல்யாணம் பண்ணிக்குவாள் என்னமோ, அதுவும் தெரியல. ஆமாம், நான் மாப்பிள்ளை பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் கல்யாணம் தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுங்க. பத்தியா என்ன பேச்சு பேசுகிறா பத்தியா? என்ன பண்ணுறது, லாஸ்ட்டாக பிறந்துருச்சேன்னு கொஞ்சம் செல்லம் கொடுத்தா ரொம்ப தலைக்கு மேலே ஏறிட்டு நிற்கிது. காலு கையெல்லாம் உடச்சி போட்டால் சரியாக போயிடும். எது காலு கையை உடைப்பீங்களா? உடைப்பீங்க, அதுக்குள்ளே நான் ஓடிடுவேனே. சரி, சண்டை போடாமல் அமைதியாக இருங்க, சரியா? யோ மனுஷா, உனக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை போடாமல் அமைதியாக இருங்க. இதை மட்டும் தான் சொல்லுவீங்கல்ல. இவளுங்களை திட்டி நான் தான் இவளுங்களுக்கு வில்லியாக தெரியுவேன். நீங்கள் ஹீரோவாக தெரியணும்னு சொல்லிட்டு மௌலுகளை ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லை. ஏமா ஏக்கண்ணு ஏன் சாமின்னு மட்டும் தான் சொல்கிறது. ஆனால் எல்லா தப்பும் என் கூட தான் சொல்கிறது. பிள்ளைய கண்டிச்சு வை, பேசி வை, அதை பண்ணு இதை பண்ணுன்னு. அப்பா அப்படியே சொல்கிறீங்க அம்மா கிட்ட? நான் ஏன் கண்ணு அந்த மாதிரிலாம் சொல்ல போகிறேன்? அவள் கோவத்தில் ஏதாவது உளரணும்னு உளறிட்டு உட்காந்துருக்குறா. அத்தான பார்த்தேன், எங்க அப்பாலாம் ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. நீ திட்டிவிட்டு அப்பா மேலே பழிய போடுற? ஆமாம், நான் திட்டிவிட்டு உங்கள் அப்பா மேலே பழிய போடுறேன். நீங்கள் தீர்த்து வைங்க, வாங்கடி வேலையை பார்த்துட்டு. எம்மாடி, அக்காவை கூட்டிகிட்டு வாங்க, அம்மா கூட சமையல் கற்றுக்கிட்டோம். நீங்களும் ஒவ்வொருத்தராக சமையல்லாம் கற்றுக்குங்க, வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கற்றுக்குங்க. அக்காவுக்கு கல்யாணம் ஆனால் உங்களுக்கும் ஆகணும்ல. எப்பா சும்மா இருக்க மாட்டியா? நான் இப்பதான் காலேஜே ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே கல்யாணத்தை பத்தி பேசுற? அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ கல்யாணம் பண்ண போறா, அதான் இவளும் கல்யாணம் பண்ணி வைங்க. நான்லாம் இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமாண்டி, இன்னும் 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க. என்னை தொல்லை பண்ணி பேசி என்னை கொண்டு தான் நீ கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்குவாளாம். ஆமாம், எனக்கெல்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், நான் கொஞ்சம் வெளியிலலாம் சுற்றி பார்த்துட்டு வரணும். கல்யாணம்லாம் ஆனால் அது ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது.
ஆமா ஆமா, இப்பதான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இங்க முன்ன நிக்கிறாங்க. அதனால இப்படி கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டே உட்காந்துரு. அதுக்குள்ளே பார்த்தீங்களா, இவளுக்கு கல்யாணம் வேற ஒரு கேடம். அது 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கு வேணாம். இருக்கட்டும். ஏய் சோடா புட்டி, ஒழுங்கா இருறி, கண்ணை நோண்டி போடுவேன். மா, நான் தான் இன்னைக்கு சமைச்சு வச்சுட்டு தானே வெளியே போனேன். நீங்க சொல்ல சமைச்சல. அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா? என் சாப்பாடு எப்படி இருக்கு? இன்னைக்கு நான் தான் செஞ்சேன், அம்மா சொன்னாங்களா? ஆமாண்டி, இன்னைக்கு ஒரு நாள் அதிசயமா நீ சமைச்சிட்டா அப்படியே எல்லாம் சரியா போயிருமா? இன்னைக்கு செஞ்ச மாதிரி டெய்லியும் வந்து செஞ்சு கத்துக்க. ஏய் நீயும் தான். இசை, கண்ணு, நீயா சமைச்ச? உங்க அம்மாக்காரி சொல்லவே இல்லையே. நான் அப்பயே நினைச்சேன், என்னடா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கே, உங்க அம்மாக்காரி இந்த மாதிரிலாம் சமைக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கேட்டுக்கிட்டியா நான் சமைச்சது அப்பா என்ன சொன்னாருன்னு? நீ இத்தனை நாள் சமைச்சி உன்னே தான் சொன்னாரா பத்தியா? யோ மனுஷா, டெய்லி என் கையில் தானே சாப்பிட்டுட்டு இருக்க. என்ன அவ புதுசா செஞ்சுட்டான்னு சொல்லி நீ அவளை பாராட்டுற? நான் சொல்லி கொடுக்க அவ சமைச்சா. அப்ப அந்த பெருமையெல்லாம் என்னத்தானே சேரணும்? இத்தனை நாள் உங்க எல்லாருக்கும் நான் 3 வேளையும் வடிச்சு கொட்டிட்டு உக்காந்துருக்கனே. ஒரு நாளாவது பொண்டாட்டி மனசு சந்தோஷப்படணுமேனு ஏதாவது சமைச்சது நல்லா இருக்கும் நீ சொல்லியிருப்பியா? இன்னைக்கு உன் மவக்காரி சமைக்கும் அது நல்லா இருக்குன்னு சொல்றியா? விடு உன் பிள்ளை எத்தனை நாள் சமைக்க போறா? என் கையில தானே எல்லாரும் சோறு திங்கணும். இன்னைக்கு இனிமே நீ தான் சமைக்கணும், புரியுதா? நானா சமைக்க மாட்டேன். அதுக்கு என்ன, நானே சமைச்சுக்குவேன். யூடியூப் பார்த்து சமைப்பேன், இல்லைன்னா புக் எடுத்து சமைப்பேன். ஏம்மா நானும் ஒன்றும் சொல்லலம்மா, நீ எனக்கு சமைச்சு கொடுத்துரு. இவ சமையல்லாம் எனக்கு வேணாம். கண்ணு தென்றல், அந்த மாதிரி சொல்லாத. அக்கா பாரு சூப்பரா சமைச்சிருக்கா. நீ இன்னும் சாப்பிடலான்னு நினைக்கிறேன். போய் சாப்பிட்டு பாரு. அந்த சாப்பாட்டை நீ குறையே சொல்ல மாட்டேன். இனிமே அக்காவே சமைக்கட்டும். ஏய், நீ கூட இருந்து பிள்ளைக்கு சொல்லி கொடு, பிள்ளையே சமைக்கட்டும். விதவிதமா செஞ்சு கத்துக்கோ. அப்பா, என் புள்ள முதல் நாள் சமைக்கும் போதே இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்குது. இனிமேல் அப்பப்போ சமைச்சிச்சுன்னா என் பிள்ளைய அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என் பெரிய பிள்ளையும் கற்றுக்குச்சுன்னா பரவாயில்ல, போகிற வீட்டில் நல்லாயிருக்கும். என்ன தான் சொந்தக்காரவங்க வீட்டில் போகிறதா இருந்தாலும் அங்கேயும் சமைக்கணும், வேலை செய்யணும், எல்லாம் பண்ணணும்ல. பெரிய பிள்ளைக்கையும் கூப்பிட்டு சமைக்க கற்றுக்குட்றி. அவெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கா, அதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா. இப்போ இவ்வளோ இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்கா. நாங்கள் ஒருத்தி நிற்கிறா பாரு, அவள் தான் வந்து கிச்சன் பக்கமே வர்றதில்லை. போங்கப்பா, நீங்க ரொம்ப என்னைய பாராட்டிக்கிட்டே இருக்கீங்க. என்னால முடியல. ஒரு நாள் சமைச்சதுக்கே இப்படி பாராட்டினா எப்படி? அம்மா சொல்லி கொடுக்க தான் நான் செஞ்சேன். ஆனா அதுவே இவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானுமே என்ன சாப்பிடல. சரி, நீங்க சாப்பிட்ட வாட்டி அப்புறமா சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சேன். சரி, நானும் போய் சாப்பிட்டு பார்க்குறேன். நீங்க சொல்ற அளவுக்கு இருக்கா, இல்லை நீங்க என்னோட மனசு சந்தோஷப்படணும்னு சொல்றீங்களான்னு நானும் போய் பார்க்குறேன். இல்லடா கண்ணு, உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். நீ ஏம்மா கவலைப்படுற? நான் சொல்றேன், உன் சமையல் தான் பெஸ்ட். இவ சமையல் பெஸ்ட்னு இன்னைக்கு அப்பா சொல்லியிருக்காருல்ல. வா, நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும்ல இவளோட சமையல் எப்படி இருக்குன்னு. உங்க அம்மா பண்றதெல்லாம் ஒரு சமையலா? சொல்லு. இன்னைக்கு என் அம்மாவை பண்ணது தான் சூப்பர் சமையல். எது? என்ன சொன்னீங்க நீங்க? நான் பண்றதெல்லாம் சமையலா? சரி. அச்சோ, சும்மா இருங்க 2 பேரும். என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? நானும் விளையாட்டுக்கு தான் பேசினேன். அம்மாவோட சமையல் உங்களுக்கு தெரியாதா என்ன? என்னை புகழ்ந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அம்மாவை மட்டம் தட்டுறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அம்மாவோட சமையல் தான் இருக்கிறதுலே சூப்பர். அப்படி சொல்லுடா என் செல்லக்கண்ணு. சரி, அம்மாவும் பிள்ளைங்களும் சண்டை போடாம இருங்க. அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், சரியா? சரிப்பா. சரிப்பா. எப்பா, எனக்கு வரும்போது ஏதாவது தீனி வாங்கிட்டு வா. சரி. வாங்க. முதல்ல வந்து 2 பேரும் சாப்பிடுங்க. அக்கா எங்க? இப்போ அவளை கூட்டிட்டு வா. வந்து 3 பேரும் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். நீ போமா, நான் கூட்டிட்டு வரேன். வந்துடுறேன், நீ போ. தென்றல், அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்லாம் மாத்திட்டு அப்புறமா வர, புரியுதா? இந்த ட்ரெஸ்லயே தான் கண்ணா இருக்க மாட்டேங்குது. மாத்திட்டு வரேன், போ. சீக்கிரமா வாங்கடி. அக்காலும் தங்கச்சி அப்படி என்ன தான் பேசுவீங்களோ தெரியல. இன்னும் அவ என்ன தூங்கிட்டே உட்காந்துருக்காளா, இல்லை என்ன பண்றான்னு தெரியல. ஆளையே காணும். ஏம்மா, அவளுக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குல்ல. அவ கல்யாணத்தை நினைச்சு கனவு கண்டுட்டு உட்காந்துருப்பா. ஏம்மா, இவளை சின்ன பொண்ணுன்னு நினைக்காத. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா பாரு. சரி வாங்க, நான் போறேன். அக்கா, என்னடி ரொம்ப தான் ஓவரா பண்ற? சின்ன பிள்ளையா இருந்தா எதுவும் தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? காலேஜ் போறேன், நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை. உனக்கு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி ரொம்ப தான் நடிப்பேன். பொடி லூசு. அக்கா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்டி. நான் கேட்கறதுக்கு கரெக்டாக நீ பதில் சொல்லு. என்ன கேட்கணும் சொல்லு. நம்ம அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவள் புருஷன் எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி,
உனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற சொல்ல. ஏய் தென்றல், எதுக்குடி இப்ப அதெல்லாம் வேணாம், கம்முனு. அதெல்லாம் முடியாது. நீ இப்ப சொல்லல, நான் உன்னை விடவே மாட்டேன். சொல்லு சொல்லு சொல்லு. ஏன்டி தொல்லை பண்ற? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், கம்முனு இரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கட்டிக்க போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லு. எப்படிப்பட்டவரா இருக்கணும்னு சொல்லு சொல்லு. ஏய் பொடி லூசு, கம்முனு இரு. ஏய் வெக்கப்படாம சொல்றி. அப்புறம் அக்காலாம் சொல்லவே மாட்டேன், வாடி பொடின்னு தான் பேசுவேன். சொல்லு. அதெல்லாம் முடியாது, போடி கம்முனு வேலையை பார்த்துட்டு. ஏய் இசை, படுத்தாம சொல்லி தொலைடி. ஏன்டி இப்படி பண்ற? கேட்கறேன்ல, சொல்லு. ஏய் அப்பா கீது வந்துட்டாருன்னா இல்லை அம்மா கீது கேட்டா என்ன நினைக்கும்? கம்முனே இருக்க மாட்டியா? சும்மா நொயின்னு இருக்க. போடி கம்முனு. ஓ உனக்கு இப்போ அதான் பிரச்சனையா? சரி வா வா, நம்ம ரூமுக்கு போகலாம். தொல்லடி உன்னோட. ஏய் ரூமுக்குள்ளே வந்துட்டோம்ல, இப்போ சொல்ல. எனக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கு. அதனால தான் அக்கா கிட்ட கேட்க முடியாது. அவ சொல்லுவாதான், இருந்தாலும் இப்போ என்ன, அந்த மாமாவை பற்றி தான் சொல்லுவா. அது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. இருந்தாலும் அவகிட்டையும் கேட்கணும். முதல்ல உங்ககிட்ட கேட்குறேன், சொல்ல. இப்போ என்ன உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா? சரி, எனக்கு வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கணும்லாம் ஆசைலாம் இல்லை. சாதாரணமாக ஏதாவது வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. எல்லார் கூடயும் அன்பாகவும் பழகணும், எல்லாரையும் மதிக்க தெரியணும். அப்புறம் எப்போ பார்த்தாலும் வேலை அது இதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும். அப்புறம் என்னையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். கொஞ்சம் யாராவது உதவி கேட்குற மாதிரி இருந்தால் அள்ளி கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் நார்மலாகவாது ஏதாவது செய்யணும். அப்புறம் வேற என்ன, பொண்ணுங்களை வந்து மதிக்க தெரிஞ்சிருக்கணும். பணத்து மேலே ஆசை இருக்கட்டும் தான், ரொம்ப பேராசை இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்கணும், நம்ம தேவை என்னவோ அந்த அளவுக்கு இருக்கணும். அப்புறம் அதிகமாக என்கிட்ட சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டாலும் சமாதானம் பண்ணிடணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஆசை இருக்குது. ஏய் இசை, உனக்கு இந்த மாதிரிலாம் வேறு ஆசை இருக்கா? சகலங்களாக வல்லவனா வேணும் மாட்டேங்குதே. எங்கே போய் தேடுறது இப்படியா மாட்டேன் மாப்பிள்ளைய? சரி சரி பார்ப்போம். உனக்குன்னு பிறந்தவன் எங்கேயும் இல்லாமையா இருப்பான் எங்கேயாவது. பிடிச்சிடலாம் விடு. ஏய் கம்முனிடி, உனக்கு வேற வேலையே இல்லை. சரி, நீ என்னைய கேட்டியே, உனக்கு வர மாப்பிள்ளை எப்படி இருக்கும்னு நீ சொல்லவே இல்லை. நானும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏய் பொய் சொல்லாத. எல்லா கேடிவையும் பார்க்குறாள் தான் நீ. எப்படி அதை மட்டும் யோசிக்காமல் இருப்ப? ஒழுங்கா நீ உண்மையை சொல்லிப்ப. ஏய் உண்மையிலே தான், நானும் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. இப்போ தானே காலேஜ் போயிருக்கேன். இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கணும், என்ன மாதிரி தேவைப்படுறான் அப்படின்னு. ஏண்டி என்ன பொருளா? என்ன மாதிரி தேவைப்படுறான்ற? உனக்கு என்ன மாதிரி இருக்கணும்னு தானே ஆசைப்படணும், தேவைப்படுறான்ற. ஓ அப்படியா, மாற்றி சொல்லிட்டேனா? சரி விடு, பார்க்கலாம். நானே கொஞ்சம் லிஸ்ட்லாம் போடணும். லிஸ்ட்டு போட்டு அதெல்லாம் மனப்பாடம் பண்ணாதான் ஒன்றை மாதிரிலாம் சொல்ல முடியும். பரவாயில்லடி, லிஸ்ட்லாம் வேறு போடணுமா? லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை கிடைக்குமா? கிடைச்சாதான் கல்யாணம், கிடைக்கலன்னா எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இல்லையா, என்னை யாராவது லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவேன். சரி சரி, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த கதை தான் பண்ணுறேன். பார்ப்போம் உனக்கு என்ன மாதிரி இன்னைக்கு தேடுற கிடைக்குதுன்னு. நானும் ஒன்றை மாதிரி ரொம்ப லென்த்தாலாம் போக மாட்டேன், சிம்பிளாக தான் இருப்பேன். ஆனால் அதுக்குள்ளாரி எல்லாமே வந்துடும். சரி சரி பரவாயில்ல, லிஸ்ட்டு போடு. உன் லிஸ்ட்டு என்ன லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன, இப்போ தானே நீ கேட்டிருக்க. என்ன வரல யாரும் என்கிட்ட கேட்கல, நீ தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்க. விடு, இன்னைக்கு நைட்டே லிஸ்ட்டு போட்டு சொல்லிடுறேன். சரி அம்மா, லிஸ்ட்டு போட்டு சொல்லு போ. இதுக்கு மேலே வரலன்னா அம்மா கூப்பிடும். போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, சாப்பிட போகலாம். அக்கா கறியை வேறு கூட்டு போகணும். அவள் என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. கல்யாணத்தை நினச்சி ஒரே கனவாக காணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி போய் மாற்றிட்டு வரேன்.